அந்த உறவுகள் தாரேன்னு சொன்னார்ல, அது எனக்கு அப்படியே அது கேட்குறப்ப சிலுத்துருச்சு. ஏன்னா அந்த முதல் நேற்றைக்கு நம்ம நடந்து முடிஞ்ச மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு காணொளி எடுத்து இந்த தாவேக்கா ஓட சேர்த்து நான் அது ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருப்பேன். அப்போ அதுக்கு கீழே சில கருத்துக்கள் மற்ற கட்சியினரால் பரப்பப்பட்டது. நான் இத்தனை வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன், அவருக்கு ஆதரவாக இருக்கிறேன். ஆனால் அவ்வளோ பெரிய மாநாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்லை. முதல் தேர்தல் காலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பில் என்னையும் நான் அவங்க கூட முழுமையாக இருந்ததுனால என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ நான் உயர்ந்த சில விடயங்கள் உண்டு. அது இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கு. இப்போ இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் ஒரு சமூக ஊடகவியலாளர் அவரோட நலன் விரும்பி அவரோட உறவுகள் அவருக்கு விருப்பமானவர்களால் அழைச்சன பேரில் அவர் போயிருந்தார். அவர் இப்போ ஒரு காணொலியாக போட்டிருக்காரு. அவரோட சமூக ஊடக பேர் என்னன்னா த கெவின் பால் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பால் அவர் ஒரு காணொலியை போட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அவரோட அந்த சமூக ஊடகங்கள்ல வழிகளில் போய் பார்க்கலாம். அவர் பேசின ஒரு சிறிய விடயம். ஏன்னா அது நான் பங்கேற்ற பல நிகழ்வுகள்லேயே நான் அதை பார்த்துருக்கிறேன். அது அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் அதை ஒரு காணொலியா போட்டதில் அந்த ஒரு விடயத்தை பேசியிருக்கிறாரு. அது எனக்கு கேட்குறப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால இந்த காணொலியை பண்ற அவர் என்ன சொல்றாருன்னு பெருசா நினைச்சுக்காதீங்க. வேடிக்கை பார்க்க போனேன், அவ்வளவுதான். வேடிக்கை பார்க்க போனேன். அதையும் தாண்டி ஒரு மாநாடு எப்படி பண்ணுறாங்க, ஃபோனில் அதை லைவாக பார்த்துருக்கலாம். ஆனால் நேரில் ஏன் போனேன்னா, ஒரு மாநாடு எப்படி பண்ணுறாங்க, எப்படி மக்கள் கூடுறாங்க, மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். அதையும் தாண்டி எனக்கு நாம் தமிழர் கட்சியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்க. இத்தனைக்கும் நான் ஒரு நாள் கூட இந்த கட்சியை சார்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நான் பேசவே இல்லை. ஆனால் என் மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. அந்த அன்புனால என்னை அழைச்சிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். எனக்கும் ஆசை இருந்துச்சு, போய் பார்க்குறோன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரௌடை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சேர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மக்களுடைய டிசிப்ளின்ற வார்த்தை முக்கியம். நாங்கள் கவனித்தேன். ஏன்னா நான் ரெண்டு விஷயம் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஒன்று, நான் முன்னால் போய் உட்காந்துருந்தேன் ஃப்ரண்ட்டில். க்ரௌடு வர என்னாச்சு, அந்த மக்களெல்லாம் என்ன பண்ணாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு ஆக்சுவலி. என்னன்னா, நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே உட்காந்துருக்கோம், இந்த மக்களெல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, லேட்டாக வந்துட்டு இங்கே வந்து உட்காடுறாங்கன்னு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு. பட் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் என் பக்கத்தில். அவர் சொன்னார், ஆனால் விடுங்கண்ணே, அவங்க நம்ம உறவுகள் தானே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், இவங்க வந்து நம்ம மக்கள் தானே, நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த மக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கு, ஒரு பேர் அன்பு இருக்குன்றதை நான் பார்க்க முடிஞ்சது என்னால். அந்த உறவுகள் தாரேன்னு சொன்னார்ல, அது எனக்கு அப்படியே அது கேட்குறப்ப சிலுத்துருச்சு. ஏன்னா அந்த முதல் தேர்தல் காலத்தில் அந்த நிர்வாகிகள் சந்திப்பு அது ஒரு திருமண மகாலில் தான் நடந்துச்சு. முன்னாடி கட்சி அலுவலகம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நடந்து போகிற தூரத்தில் தான் அந்த மகால் இருந்துச்சு. அங்கே தான் நடந்துச்சு. முதல்ல நாங்கள் எங்கே போய் அந்த உடைகள் குளிக்கிறது இதெல்லாம்னா கட்சி அலுவலகத்திலே முடிச்சுக்கிட்டோம். அங்கே அதுக்கு பக்கத்திலேயே அங்கே போய் அண்ணனை சந்திச்சுட்டு திருப்பி இந்த சந்திப்பு அங்கே நடக்குது. அங்கே போகிறோம். அங்கே கீழே உணவு அருந்திட்டு, காலை உணவு அருந்திட்டு திருப்பி அங்கே போய் சந்திக்கிறோம். அப்போது அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டீங்களா, இல்லை டீ அந்த தேநீர் குடிக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்டு கூச்சப்படாதீங்க, நீங்கள் நம்ம உறவு தானே அப்படின்னு சொன்னது இப்போவும் எனக்கு அது சிலிர்ப்பாக இருக்குது. அவர் சொல்கிறப்ப அது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் கூட கேளுங்க. அதையும் தாண்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் அவங்களே சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் பார்த்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி தியேட்டரில் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் போட்டாங்க. அந்த ட்ரெய்லர் காட்சிக்கு உள்ளே போய் ஜாம்பி கூட்டம் மாதிரி உள்ளே போய் அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டு அந்த சேர்ஸ் எல்லாம் உடச்சி அதெல்லாம் கிழிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் சீயிங் எப்படின்னா, சேர்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. தே வர் வெரி டிசிப்ளின் பீப்புள். ஸோ அந்த வகையில் ஐ ரியலி அப்ரிஷியேட் சீமான் அண்ணன், அவருடைய பார்ட்டி பீப்புள் எல்லாம் வி ஹாவ் டு அப்ரிஷியேட். ஆக்சுவலி சொன்னதை கேட்டுச்சிங்க தானே, டிசிப்ளின், ஒழுக்கம்.
அந்த ஒழுக்கம் எங்க இருந்து வரணும்னா தலைமை கிட்ட இருந்து வரணும். இப்போ நாம் தமிழர் கட்சி பிரபாகரன் என்ற ஒரு பெரிய தலைவரை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இனம் அழிஞ்ச போது யாரும் குரல் கொடுக்கலையன்ற அந்த வழியில ஆரம்பிச்ச கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த ஒரு இராணுவ கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது நீங்க எந்த கூட்டத்துல போனாலும் பார்க்கலாம். ஆனா மற்ற கட்சிகளோட கூட்டத்துல நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது. இந்த சமகாலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த அவர் சொன்னார்ல, அது நம்ம உறவு தானே அப்படின்ற அந்த வார்த்தை, அது இப்பவும் எனக்கு அது புல்லரிக்குது. நம்ம அது சொல்றப்போ அன்னைக்கு எனக்கு நடந்தது, அப்பவும் நான் அது முயற்சித்து அந்த நபர் கட்சி பாடல்கள், அந்த கட்சி பாடல்கள்னா அந்த தாயக விடுதலை பாடல்கள்லாம் எனக்கு அப்போ அவரோட கைபேசியில இருந்து என் கைபேசிக்கு அவராகவே மாற்றி விட்டு, தம்பி இந்த பாடல்கள்லாம் கேளுங்க அப்படின்னு அது இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன். அப்போ அந்த இது இருக்குல்ல, அது வேற எந்த கட்சியிலையும் வராது. அது நம்ம குடும்பமாக அவங்க பார்ப்பாங்க. அதை சொல்லணும்னு தோணிச்சு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கருத்தை பகிருங்க. எந்த காணொலியிலே நீங்கள் இதை பகிருங்க, கருத்தாக தான் போட்டிருப்பேனே தவிர காணொலியில் கேட்டதில்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை பகிரணும். ஏன்னா எனக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது நான் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்காக தான்.